ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் சுவையான நிகழ்ச்சிகளையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, மனிதர்களாக பிறந்த அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா புகழ் பெறுவதில்லை. இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, நம்மள பல பேருக்கு எழுத தெரியும், ஆனால் எழுத்தாளர்கள்னு சில பேருக்கு தான் நம்ம ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. அதே போல் நம்ம பல பேருக்கு பேச தெரியும், எல்லோரும் பேசிகிட்டு தானே இருக்கோம், ஆனால் எல்லோரும் பேச்சாளர்கள் ஆயிடுறோமா? அது மாதிரி பார்த்திங்கன்னா சிலருக்கு மட்டும் சில துறைகளில் புகழ் பெறக்கூடிய யோகம் கிடைக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாலே கூட்டம் கூடிடுது. சில பேர் அவங்க வராங்கன்னு தெரிஞ்சாலே அவங்கள பார்க்குறதுக்கு பல பேர் வந்துடுறாங்க. இதுக்கு பேர் கிட்டத்தட்ட இதை என்ன சொல்லுவாங்கன்னா பிரபல யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த புகழ்பெறும் யோகம், பிரபல யோகம், இது யார் யாருக்கெல்லாம் கிட்டும் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஜோதிடத்தில் இதுக்கு பல வகையான தன்மைகள் இருக்குது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இப்போ உள்ள காலகட்டங்கள் படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜோதிடத்தில் பல யோகங்களில் சொல்லிட்டு வரோம்ல, எல்லாத்த விட கூட்டம் கூடுற யோகம்னு ஒன்று இருக்குது. நல்ல மனுஷனாக கூட இருப்பாங்க, தலைவர்களாக கூட இருப்பாங்க. அவங்க போகிற இடத்துக்கு ஒரு கூட்டம் கூடுவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு சினிமாவிலேயோ சீரியல்லையோ சாதாரண நடிப்பு துறைக்கு போகிறவங்க ஒரு இடத்துக்கு வராங்கன்னு கேள்விப்பட்டிங்கன்னா, அதை பார்க்குறதுக்கு கூட்டம் அலைமோதும். அப்போ இவங்க திறமையானவர்களா, நல்லவர்களா, புகழ்பெற்றவர்களா, இப்படி பல வேறுபாடுகள் இருக்குது. இப்போ இதில் முதல்ல பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, இந்த சந்திரன் சனியோட பார்வை சேர்க்கை சம்மந்தப்பட்டதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கோம், சந்திரன் சனி சேர்க்கை வெறும் புணர்வு தோஷமாக பார்க்கக்கூடாது. இதுதான் பிரபலமான யோகத்தை முதல்ல கொடுக்கக்கூடியது. குறிப்பாக சினிமா, சின்னத்திரை போன்ற இந்த ஊடகங்களில் பணியாற்றுவர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சினிமா துறையோடு சம்மந்தப்பட்டவர்கள் பல பேருடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னால தெரியும், ஏதாவது ஒரு வகையில் சந்திரனும் சனியும் தொடர்பு பெற்றிருக்கும். இல்லாட்டி கண்டிப்பாக அவங்க இந்த துறைக்கு வரவே முடியாது. ஆனால் இவங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்கே எடுக்கிறாங்கன்னா, சுக்கிரன் தான் சினிமாவுக்கு உரிய கிரகம் அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது தான் நிறைய இடங்களில் தப்பாக போயிடுது. சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 64 கலைகளுக்கும் அதிபதி சுக்கிரன் தான். ஆடல், பாடல், எழுத்து, இசை, ஓவியம், எல்லா கலைகளுக்கும். ஆனால் திரையில் மேக்கப்பு போட்டுட்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த மேக்கப்பு போட்டுட்டு வரோம்ல, ஒப்பனை அப்படின்னு சொல்லுவோம்ல, அரிதாரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த அரிதாரம் பூசுவதற்கான வாய்ப்பு குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் சந்திரனும் சனியும் தாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சந்திரனும் சனியும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்றிருந்தால்தான் அவர்கள் திரை நட்சத்திரங்களாகவோ மக்களால் அறியப்பட்டவர்களாகவோ, இன்றைக்கி தொலைக்காட்சி நட்சத்திரங்கள் கூட பார்த்திங்கன்னா நிறைய பாப்புலர்கள் நிறைய பார்க்குறோம்ல, சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்றவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் கூட்டம் கூடுறதெல்லாம் பார்க்குறோம்ல. இசை நிகழ்ச்சியாக இருக்கலாம், டாக் ஷோவாக இருக்கலாம், இந்த மாதிரி காமெடி நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், இல்லை நல்லா பேசக்கூடியவர்கள் நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். இதிலெல்லாம் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது அவங்களுக்கு நிறைய கூட்டம் கூடுதில்ல. அப்போ சந்திரன் சனி தான். அவங்களோட ஜாதகத்தை வாங்கி பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது எப்படின்னா, சந்திரன் வீட்டில் சனி இருக்கலாம், அப்போ கடகத்தில் சனி இருக்கலாம். அடுத்தது சனி வீடுகளில் சந்திரன் இருக்கலாம். அப்போ மகர ராசியாவோ கும்பராசியாவோ இருந்தால் கூட இது சந்திரன் சனி தொடர்புன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கணும். சந்திரனும் சனியும் எப்போ பரிவர்த்தனை பெறும்? கடகத்தில் சனி இருந்து மகரத்தில் சந்திரன் இருக்கலாம், அல்லது கடகத்தில் சனி இருந்து கும்பத்தில் சந்திரன் இருக்கலாம். இதை தவிர சந்திரனுடைய நட்சத்திரங்களில் சனி இருந்தால் அப்படின்னு எடுக்கலாம். அப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் சனி இருக்கலாம், அஸ்த நட்சத்திரத்தில் சனி இருக்கலாம், அல்லது திருவோண நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும் இந்த துறை தொடர்பு உண்டு. அவங்க எந்த அளவுக்கு சாதிக்கிறாங்கங்கிறது அதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் சனியோட நட்சத்திரங்களில் சந்திரன் இருந்தாலும் அப்படின்னு எடுக்கலாம். சனியோட நட்சத்திரங்கள் என்னென்னு பார்க்கும்போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இதில் சந்திரன் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மாதிரி சினிமா, சின்னத்திரை போன்ற திரைகளில் நுழைவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. சினிமாவில் பார்த்திங்கன்னா 24 துறைகள் இருக்குங்கிறாங்கல்ல, இது சினிமாவோட ஒட்டுன துறை. இதை தவிர ஓவியம், காவியம், படைப்பாற்றல், அதுவும் சுக்கிரன் தான். ஆனாலும் இந்த சினிமா, அதாவது ஒளிப்படம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, ஒளி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சவுண்ட் அண்ட் லைட், இது சம்மந்தப்பட்ட அத்தனைக்கும் சந்திரன் சனியோட தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக உண்டு. அப்போ ஏதோ ஒரு வகையில் திரையில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பாப்புலர் ஆகிடுறீங்க. இந்த பாப்புலாரிட்டியோட அளவு இப்போ பார்த்திங்கன்னா, நடிகர்களில் சூப்பர் ஸ்டார் நடிகர்களும் இருப்பாங்க, துணை நடிகர்களும் இருப்பாங்க. 2 பேருமே நடிகர் தான். அவங்க ஏன் சூப்பர் ஸ்டார்களாக இருக்காங்க, முன்னணி நடிகர்களாக இருக்காங்க? இவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட நிறைய படம் நடிச்சிருப்பாங்க. இவங்க ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் அந்த அளவீடு ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்களை பொறுத்தது. இது ஒரு வகையில் புகழ் பெறும் யோகம். இது நல்ல நிலையில் இருக்கணும். இது போய் மறைஞ்சு இருந்தால் பெரிய அளவுக்கு பார்க்க முடியாது. அடுத்தது பிரபலமான யோகத்துக்கு பல விஷயங்களை சொல்கிறோம் இல்லையா, அதில் முக்கியமானது பார்க்கும்போது
5ஆம் இடமும் 9ஆம் இடமும் தொடர்பு பெற்றிருப்பது ஒரு முக்கியமான பிரபல யோகம் அப்படின்னு எடுக்கிறாங்க. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியத்தை சொல்கிறோம், 9 வந்து பாக்கியஸ்தானமாக சொல்கிறோம்ல. இந்த 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்று மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கணும். அப்போது 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கலாம், 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்து 6, 8, 12 இல்லாமல் மற்ற நல்ல இடங்களில் இருக்கலாம். இப்படி இருந்தால் ஒழிய இவர்கள் வந்து எளிமையாக வந்து சீக்கிரம் புகழ் பெற்றுடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருந்தால் கூட அவங்க வந்து மக்கள் மத்தியில் புகழ் பெற்று விடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, மக்கள் அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மக்கள்னால் சனி கிடையாது. மக்களில் உழைப்பாளர் செக்ஷனும் பின்தங்கிய மக்களும் தான் சனியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். மக்கள் அப்படின்னாலே ஜனநாயகம் அப்படின்னு வந்துட்டாலே அது சந்திரனை தான் முதல்ல குறிக்கும். 144 தடை சட்டம்னு ஒரு ஊரில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு என்ன திசை நடந்தாலும் சரி, எனக்கு வந்து இப்போ சுக்கிர திசை நடக்குது, அதனால் இந்த 144 தடை உத்தரவு நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு போயிட முடியாது. அதனால தான் அந்த சமுதாய கிரகம்னு முதல்ல சந்திரன் எடுக்கிறாங்க. இப்போ மக்கள் திரள், மக்களோட தொடர்புடையது, சொசைட்டியோட சம்மந்தப்பட்டது. மக்கள் அப்படின்னு வந்தாலே அது சந்திரனை தான் குறிக்கும். இதுக்கு பல உதாரணங்கள் சொல்கிறான். வெவ்வேறு இனம், வெவ்வேறு மொழி, வெவ்வேறு பகுதியைச் சேர்ந்தவர்கள் இராணுவத்தில் போனாலும் லெஃப்ட்டுன்னு சொன்னால் இடது காலை தூக்குறதும், ரைட்டுன்னு சொன்னால் ரைட்டை தூக்குறதும், ஒரே டைரக்ஷனுக்கு எல்லாருக்கும் கட்டுப்படுறாங்கல்ல, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன். அதே போல் 8 கிரகங்களையும் 27 நாட்களுக்குள்ளே சந்திக்கக்கூடிய ஒரே கிரகம் வந்து சந்திரன். அது தாய் கிரகம்னு பேர். அப்போ சமுதாயம், மக்கள், ஜனநாயகம் இது அத்தனையும் குறிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனை தான் குறிக்கக்கூடியது. சனி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உழைக்கும் மக்களை குறிக்கக்கூடியது, போராடக்கூடிய மக்களை குறிக்கக்கூடியது. அப்படி தான் வந்து இந்த இடத்துல எடுக்கணுமே தவிர மக்கள், ஜனநாயகம், சமூகம் இப்படி எது வந்தாலும் ஒட்டுமொத்தமாக மக்களை, இப்போ கொரோனா வந்து ஊரடங்கு போட்டு எல்லாரும் ஒதுங்கி இருந்தாங்கல்ல, இந்த சட்டம் அப்படின்னு வரும்போது ஒட்டுமொத்த மக்களையும் கட்டுப்படுத்துறது வந்து சந்திரன் தான். அதனால தான் அதுக்கு சந்திரனுக்கு ஜனநாயக கிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேர். மக்களுக்கு சனின்னு போட்டு குழப்பம்னா பல இடங்களில் தப்பாக வரும். இது உலகியல் ஜோதிடத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கணக்கு வந்து நல்லா தெளிவாக புரியும். சாதாரணமாக புக்கில் அப்படி போட்டிருக்கு இப்படி போட்டிருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு அது பொருந்தாது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கூட்டம் கூடுதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த கூட்டம் கூடுதல்ங்கிற அமைப்பு யாருக்கு அதிகமாக கூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் வலிமை பெற்று இருந்தால் அப்படின்னு எடுக்கிறார். சந்திரன் வலிமை பெற்று இருக்கிறது வந்து ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறத எடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாயும் வலிமை பெற்றிருக்கணும். அப்போ செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம். சந்திரனும் செவ்வாயும் யாருடைய ஜாதகத்தில் ரொம்ப வலிமையாக இருக்கோ அவங்க சாதாரணமாக ஒரு இடத்துல நின்னாலே அவர்களை சுற்றி ஒரு 10 பேர் கூட ஆரம்பிச்சிருவாங்கிறது ஒரு சின்ன கணக்கு. இதை நாங்கள் எங்கெங்கெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கும்போது, வசந்தன் ஐயா உயிரோடு இருக்கிற காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா 2 புதிய கட்சிகள் ஆரம்பிக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது மக்கள் கூட்டம் அதிகமாக சேர்ந்த 2 ஒரு கட்சிகள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் தொடங்கிய கட்சி. அப்போ விஜயகாந்த் வந்து தேமுதிக தொடங்கின காலத்தில் அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான கூட்டங்கள் கூடியிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள எல்லா சேனல்களும் டெலிகாஸ்ட் பண்ணுது, வெளிநாடு சேனல்களும் இதை டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. அன்னைய கிரக நிலவரப்படி என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை எடுக்கும்போது சொன்னார், ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்காரு, சந்திரனும் செவ்வாயும் எப்போது உச்சம் பெறுகிறதோ இல்லை உச்சம் பெறக்கூடிய நிலையிலேயோ உச்சம் பெற்ற ஜாதகம் உள்ளவர்களுக்கோ அல்லது 2 கிரகங்களும் வலிமையாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கும் இல்லை வலிமையாக இருக்கக்கூடிய நாட்களிலும் நடைபெற இடங்களில் கூட்டங்கள் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணார். அடுத்தது பார்த்திங்கன்னா தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போதும் கூட பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் இதை விட இன்னும் பல மடங்கு இருந்தது. அப்போவும் பார்க்கும்போது என்ன சொன்னார், இதே கருத்தை தான் சொன்னார். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பக்கத்தில் உட்காந்து கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகியல் ஜோதிடத்தில் நெல்லை வசந்தன் ஐயா அவர் எவ்வளோ திறமையானவர்களுங்கிறது அவருடைய புத்தகங்களை படிக்கிறவர்களுக்கும் இது தெளிவாக தெரியுங்கிறதுனால சொல்கிறோம். அப்போ யாருக்கு கூட்டம் கூடுங்கிறது இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து சந்திரனும் செவ்வாயும் வலிமை பெற்றிருக்கிறது ரொம்ப முக்கியம். சந்திரனும் செவ்வாயும் வலிமை பெற்ற நாள்களில் நடக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே பார்த்திங்கன்னா கூட்டம் மக்கள் திரள் அதிகமாக இருக்குங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். பிரபல யோகத்தோட தொடக்கம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனும் சனியும் சம்பந்தப்பட்டால் புகழ்பெற்ற இடங்களில் புகழ்பெற்ற மனிதர்கள் அல்லது வந்து சினிமா, சின்னத்திரை போன்ற பாப்புலாரிட்டி கிடைக்கும் இடங்களில் பணியாற்றுவதற்கோ அதோட பங்கேற்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு அதிகம் இருக்குது. இந்த சந்திரன் சனிக்கு இன்னும் நிறைய காம்பினேஷன் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த புகழ் அப்படின்னு பேசும்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுக்கிறோம்.
அடுத்தது 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் தொடர்பு பெற்று மறைவிடங்களில் இல்லாமல் இருக்கும்போது அவர்கள் இயல்பாகவே மக்கள் மத்தியில் பிரபலம் அடைந்து விடுகிறார்கள். நல்ல மாதிரியாக கெட்ட மாதிரியாக இருக்கிறது மற்ற அமைப்புகளை பொறுத்து இருக்குது. அடுத்தது ஒரு ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் வலிமை பெற்றிருக்கும்போது அவர்களுக்கு கூட்டம் அதிகமாக கூடுது. இது எல்லாத்தையும் எடுத்து தான் புகழ்பெற்றவருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்குன்னு ஆன்லைனில் வரக்கூடிய ஜாதகத்தை எடுத்து தப்பாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து நிறைய இடங்களில் தவறாக போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வரக்கூடிய ஒரு ஜாதகத்தையும் எடுத்து செக் பண்ணி நாம் என்ன அதில் கண்டுபிடிச்சிருக்கோம், ஏற்கனவே சொன்னது அந்த அளவுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ நம்ம தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டே வரணும். அப்போ தான் பின்னாடி வரக்கூடிய ஜாதகங்கள் அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். நாம் பாப்புலரானால் போதும் நினச்சா மட்டும் போது அது அந்த அமைப்பு நமக்கு இருக்கான்னு பார்க்கணும்ல. பிரபலமானவர்கள், விஐபிக்கள், செலிபிரிட்டிஸ், பேசுனா கூட்டம் கூடுறது, எழுத்தாளர்கள், இந்த மாதிரி மக்கள் மத்தியில் பிரபலமானவர்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்குங்கிறது நான் சொல்கிற மேற்கண்ட கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகள் இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.